பச்சை வாரணப் பெருமாள். மகாபாரத போரில் ஒரு கட்டத்தில் துரோணாச்சாரியரை வீழ்த்தவில்லை என்றால் போரில் பாண்டவர்கள் தோற்பது உறுதி என்ற சூழ்நிலை உண்டானது. ஸ்ரீ கிருஷ்ணர் தருமரிடம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக தாங்கள் துரோணாச்சாரியாரிடம் கூறுங்கள், அவர் பலமிழந்து விடுவார், பின்பு அவரை சுலபமாக வீழ்த்தி பாண்டவர்களை காப்பாற்றிவிடலாம் என்றார். தருமரோ ஒருபோதும் பொய் கூற மாட்டேன் என இதற்கு உடன்பட மறுத்துவிட்டார். இச்சமயத்தில் பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று வீழ்த்தினான். இதை பயன்படுத்தி தருமரை நோக்கி பீமன், அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றுவிட்டான், அதனால் இப்போது நீங்கள் அஸ்வத்தாம அதக குஞ்சரக, அதாவது அஸ்வத்தாமன் என்னும் யானை கொல்லப்பட்டது என்று மட்டும் சொல்லுங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர். தருமரும் கிருஷ்ணர் கூறியவாறே அஸ்வத்தாம அதக குஞ்சரக என்ற பெரும் குரலில் சொன்னார். அதே சமயம் கிருஷ்ணர் சங்கநாதம் செய்து அஸ்வத்தாம அதக என்ற வார்த்தையை மட்டும் துரோணாச்சாரியர் காதில் விழும்படி செய்து குஞ்சரக என்பதை, அதாவது யானை என்ற வார்த்தையை அவர் காதில் விழாதவாறு செய்துவிடுகிறார். தருமர் ஒருபோதும் பொய் கூற மாட்டார் என்ற நம்பிக்கை கொண்டவர் துரோணர். இதனால் தருமர் சொன்னதை கேட்ட துரோணாச்சாரியர் தன் மகன்தான் அஸ்வத்தாமன் போரில் இறந்துவிட்டதாக நினைத்தார். எனவே மனமுடைந்து பலமிழந்து தனது பிள்ளை கீழே போட அவர் வீழ்த்தப்படுகிறார். இதன் விளைவாக பாண்டவர்கள் போரில் வென்றுவிட்டனர். தான் சொன்ன ஒரு பொய்யால் துரோணாச்சாரியர் மாண்டு விட்டதாக எண்ணி தருமரின் மனது கலங்கிய நிலையில் இருந்தது. இதற்கு பரிகாரம் தேட நாரத முனியை சந்தித்து ஆலோசித்தார். தருமர் நாரத முனியின் வழிகாட்டுதலின்படி பாண்டவ சகோதரர்கள் அனைவரும் அகரமேல் என்ற இந்த கிராமத்தில் தர்ம சக்கர யாகம் நடத்தினார்கள். அதாவது பகவான் கிருஷ்ணர் எந்த யானையை வைத்து தருமரை பொய்கூற வைத்தாரோ அதே பச்சை யானையின் மீது சத்யபாமா ருக்மணி தேவி சமேதராக யாகத்திலிருந்து தோன்றி பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்தார். தர்ம சத்திர யாகத்திற்கு பின்னர் பாண்டவர்கள் மனநிம்மதி பெற்றனர்.